ஓகே, 2022ல எலக்ட்ரிசிட்டி கேள்விக்கு வருவோம். ஒரு மணித்தியாலத்தில் ஒரு களத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படத்தக்க உயர்ந்தபட்ச மாறா ஓட்டம் களத்தின் கொள்ளளவு என வரையறுக்கப்படும். அதன் அழகு அம்பியர் மணித்தியாலத்தினால் அம்பியர் மணித்தியாலத்திலும் தரப்படும். அதாவது என்னன்னா, ஒரு மணித்தியாலத்துல களத்துல இருந்து எடுத்துக் கொள்ளப்படத்தக்க மாறா ஓட்டம், சரியா? அததான் கொள்ளளவுன்னு சொல்றோம். அந்த கொள்ளளவுக்கான அழகு ஏஹ்னு சொல்றாங்க. கொள்ளளவுங்கிறது ஒரு மணித்தியாலத்தில் உள்ள ஓட்டம், ஒரு அவருக்குள்ள மின்னோட்டம். கொள்ளளவு 6 AH வீதமும் மின்னியக்க விசை 5 வோல்ட் வீதமும் உள்ள இரு சர்வசம கலங்கள் ஒரு பேட்டரியை ஆக்குமாறு தொடுக்கப்பட்டுள்ளது. இரு கலங்களும் தொடராக சமாந்திரமாக தொடுக்கப்படும் எனின் பேட்டரியின் ஏச்சிலான கொள்ளளவையும் வீலான மின்னியக்க விசையும் கணிக்க. ஓகே, இதான் என்னன்னு பாருங்க. இது ஒரு பேட்டரி, இது அடுத்த பேட்டரி, ரெண்டுமே தொடராக இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? முதலாவது கேள்வியில தொடராக அப்படின்னு போட்டு இந்த படத்தை வரைங்க. வரையாட்டியும் பிரச்சனை இல்லை, சரியா? நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறதுக்காக வரைகிறேன். இவர் 5 வோல்ட், இவரும் 5 வோல்ட். ஒவ்வொரு ஆட்டு கொள்ளளவும் 6 ஆம்பியர் ஹவர்னு சொல்றாங்க. அது ஒரு மின்னோட்டம் இல்லையா? அப்ப அது 6 ஆம்பியர் ஹவர். தொடராக இணைக்கப்பட்டிருக்கும் போது மின்னோட்டம் மாறுமா? மாறாது. ஆகவே மின்னோட்டம் தொடர்ச்சியாக 6 ஆம்பியர் ஹவராகவே காணப்படும். மின்னியக்க விசை தொடராக இருக்கும்போது கூட்டுப்படும், சரியா? அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க? கொள்ளளவு தொடராக இருக்கும்போது கொள்ளளவு சமன் 6 ஆம்பியர் ஹவர். அது மாறாது. மின்னியக்க விசை எவ்வளவு? ரெண்டுமே கூட்டுப்பட போது 10 வோல்ட். இதே மாதிரி சமாந்திரமாக போட போறோம். என்ன நடக்கும் பாருங்க. இப்படித்தானே இருக்காரு. மின்னியக்க விசை இப்ப மாற போறது இல்லை, 5 வோல்ட். ஆனா வர்ற கரண்ட் என்ன செய்யும்? இதுல 6 ஆம்பியர் ஹவர், இதுல 6 ஆம்பியர் ஹவர். இப்ப வெளியே வாருது, ரெண்டுமே கூட்டுப்பட்டு 12 ஆம்பியர் ஹவராக வரும் இல்லையா? அப்போ கொள்ளளவு எவ்வளவு? 12 ஆம்பியர் ஹவர். மின்னியக்க விசை எவ்வளவு? 5 வோல்ட்டாக காணப்படும், சரியா? கொள்ளளவும் மின்னியக்க விசையும் இந்த மாதிரி காணப்பட போகுது. பாட்டு பாருங்க. ஒரு மின் மோட்டார் கார் பேட்டரியை செய்வதற்கு ஒன்றிலிருந்து மின்னியக்க விசை 4 வோல்ட்டான 192 சர்வசம கலங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 8 கலங்கள் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பேட்டரி மொடியூலை ஆக்குமாறு தொடுக்கப்பட்டுள்ளன. அத்தகைய 24 மொடியூல்களை தொடராக தொடுத்து 24 கிலோவாட் ஹவர் மின் மோட்டார் கார் பேட்டரி ஆக்கப்படுகிறது. ஒரு பேட்டரி மொடியூலின் வோல்ட்டிலான மின்னியக்க விசையும் ஆம்பியர் ஹவரிலான கொள்ளளவையும் கணிக்க 1 கிலோவாட் ஹவருக்கு பதிலா 10 வோல்ட் ஆம்பியர் ஹவர் என நீங்கள் பயன்படுத்த முடியும். இப்ப என்னன்னா, ஒரு மாடியூல் இந்த கொள்ளளவையும் மின்னியக்க விஷயம் கேட்கறாங்க. ஒரு மாடியூல்ங்கிறது என்னது? இதுதான் ஒரு மாடியூல். யோசிச்சு பாருங்க. ஒரு மாடியூல்ல சமாந்தரமா இருக்க 2 களங்களும், அப்படி 2 களங்கள் தொடராக 4 தடவை தொடுக்கப்பட்டு தொடர் நிலையிலையும் காணப்படுது, சரியா? ஒவ்வொரு பேட்டரியின்டையும் வோல்ட் அளவு 4 வோல்ட்னு தராங்க. கொள்ளளவு தரல. கொள்ளளவு நம்ம கொஞ்சம் காண வேண்டி இருக்க போகுது. எப்படி காணலாம்? முதல்ல எப்படி செய்வோம்? மின்னியக்க விசை ஈஸி தானே, அதை காணும். இங்க 4 வோல்ட், இதுலயும் 4 வோல்ட், இதுலயும் 4 வோல்ட், இதுலயும் 4 வோல்ட் இல்லையா? 2 களம் இருந்தாலும் மின்னியக்க விசை மாறாது, சமாந்தரமா தானே இருக்கு 4 வோல்ட். ஆனா இந்த 4 வோல்ட்ல 4 தடவை பேட்டரி என்ன செஞ்சிருக்கு? தொடராக தொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாடியூல். ஆகவே நீங்க எழுதுவீங்க, மாடியூலின் மின்னியக்க விசை சமன் 4 தர 4 16 வோல்ட். இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மாடியூல் இந்த கொள்ளளவு காணும். இந்த மாதிரி எத்தனை மாடியூல் இருக்கான்? 24 பேட்டரி மாடியூல்ஸ் இருக்கு. 24 பேட்டரி மாடியூல் சேர்ந்துதான் 24 கிலோவாட் ஹவரை என்னது வலுவாக வழங்குது, சரியா? வலுவாக வழங்குது, வலுவுல சக்தியாக வழங்குது. கிலோவாட் ஹவர்ங்கிறது சக்தி இல்லையா? அப்போ 24 கிலோவாட் ஹவர்ங்கிற சக்தியை 24 மாடியூல் சேர்ந்துதான் என்னது வழங்குது. ஆகவே நீங்க சொல்லலாம், ஒரு மாடியூல் வழங்கும் சக்தி சமன் என்னது? 24 கிலோவாட் ஹவரின் கீழ் 24, அதாவது 1 கிலோவாட் ஹவர், சரியா? ஒரு மாடியூல் சக்தி 1 கிலோவாட் ஹவராக இருக்கு. 1 கிலோவாட் ஹவர் அவங்க என்னன்னு எடுத்துக்க சொல்றாங்க? 13 வோல்ட் ஆம்பியர் ஹவர் இப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு என்னது? ஆம்பியர். அதாவது என்னன்னு சொன்னால், வோல்ட் ஆம்பியர் ஹவர்ங்கிறது என்ன அர்த்தம்? நீங்க மின்னியக்க விசையையும், சரியா, ஆம்பியர் ஹவர் அதாவது கொள்ளளவையும் பெருக்கும் போதுதான் இந்த கிலோவாட் ஹவர்ங்கிற அலகு வருது. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்னு சொன்னால், 1 கிலோவாட் ஹவரை அவங்க கொடுத்திருக்க அலகுல பாருங்க, V இன்டு ஏ, V இன்டு ஏ. அதாவது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கிலோவாட் ஹவர்ங்கிறது வோல்ட் அளவு தர கொள்ளளவு, அப்படித்தானே? இங்க எத்தனை கிலோவாட் ஹவர் இருக்கு? 13. வோல்ட் அளவு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க, மொத்தமா 16 வோல்ட் இந்த கொள்ளளவு, சரியா? அப்ப கொள்ளளவு நீங்க செய்யலாம் 1000 கீழ் 16. 1016ஆல பிரிக்கணும். பிரிச்சு பாருங்கள், 62.5 ஆம்பியர் ஹவர். ஓகே, இதுதான் என்னவா இருக்கு? கொள்ளளவாக இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 24 கிலோவாட் ஹவர் மின் மோட்டார் கார் பேட்டரியின் ஏச்சிலான கொள்ளளவையும் வீலான மின்னியக்க விசையும் கணிக்க. அதாவது மொத்த பேட்டரிக்கும், இது ஒரு மாடியூலுக்கு தான் இவ்வளவு நேரம் செஞ்சோம். இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால், மொத்த பேட்டரிக்கும் பார்க்க போறோம். அது ஈஸி தான், இதை விட ஈஸி தான். என்னன்னு பாருங்க. ஒரு பேட்டரி மாடியூல் மின்னியக்க விசை உங்களுக்கு தெரியும் தானே? எவ்வளவு? 16 வோல்ட். இவர்ல இருக்க கொள்ளளவு எவ்வளவு? எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? எவ்வளவு? 62.5 ஆம்பியர் ஆகும். இந்த மாதிரி 24 பேர் என்னவா இருக்காங்களாம்? தொடராக இருக்காங்களாம். தொடராக இருக்கும்போது மின்னியக்க விசை, அதனை பேட்டரி, அப்ப கார் பேட்டரி, இந்த 2வது பாட்டு, கார் பேட்டரியின் மின்னியக்க விசை என்னது? 16ல 24 பேர் தொடராக இருக்காங்க. பெருக்கும் T 384 வோல்ட்.
மின்னியக்க விசை. சரியா? கார் பேட்டரியின் கொள்ளளவு என்ன இருக்க போகுது? 62.5 ஆம்பியர் ஹவர்ல தொடராக 24 பேர் இருக்காங்க. தொடரா இருக்கும்போது மின்னோட்டம் மாறுமா? மாறாது. அப்ப 62.5 ஆம்பியர் ஹவர். அதே தான் கார் பேட்டரியின் கொள்ளளவாகவும் இருக்கும். ஓகே, அடுத்த சி பார்ட் பாருங்க. ஒரு கிடை வீதியில் மாறாக்கதி 36 கிலோமீட்டர் (h-) செல்லும் மேற்குறித்த மின் மோட்டார் கார் அதன் இயக்கத்திற்கு எதிரே ஒரு 480 நியூட்டன் மொத்த தடை விசையை அனுபவிக்கிறது. காரின் வழிச்சீராக்கியின் வலு நுகர்ச்சி எத்தனை கிலோவாட் ஆகும்? கார் அதன் முழு பயணத்திற்கும் வழிச்சீராக்கி தொழிற்படும் போதும், அதாவது முழு பயணத்திற்கும் வழிச்சீராக்கியின் வலு நுகர்ச்சி மாறாதிருக்கிறது என கொள்க. தொழிற்படும் போது அடுத்த கேள்வி, முழு பயணத்திற்கும் வழிச்சீராக்கி ஏசி தொழிற்படாமல் இருக்கும் போது பேட்டரியில் முற்றாக தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் கிலோவாட் ஹவரிலான சக்தியில் 50% மாத்திரம் நுகர்ந்து கொண்டு செல்லத்தக்க உயர்ந்தபட்ச தூரத்தை கணிக்க. வேகம் தந்திருக்காங்க, பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, ஹவர்ல நம்ம டைமை கண்டுபிடிச்சா வேகத்தால பெருகி நம்ம தூரத்தை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். என்னன்னு சொன்னால், சீல முதலாவது பாட்டு, ஏசி உபயோகப்படுத்தப்படும் போது பிரயாணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மொத்த சக்தி எவ்வளவு? 24 கிலோவாட் ஹவர்னா 50% தான். 50%, அதாவது அரைவாசி எவ்வளவு? 12 கிலோவாட் ஹவர். இப்ப பாருங்க, ஏசி இந்த பவர் தந்திருக்காங்க, ஏசி இந்த வலு நுகர்ச்சி தந்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், ஒரு ஹவர்ல உள்ள மொத்த வலு நுகர்ச்சியை பார்ப்போம். சரியா? ஒரு மணித்தியாலத்தில் உள்ள மொத்த வலு நுகர்ச்சி எவ்வளவுன்னு பார்ப்போம். ஏசி 1.2 கிலோவாட் ஹவர். மொத்த தடை விசை 480 நியூட்டன். ஓகே, E × V சமன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி போக வேண்டி வரப்போகுது. இதான் பாதை. இவரு கார்னு வச்சுக்கோங்க. தடை விசை எவ்வளவா? 480 நியூட்டன். என்ஜின் ஒரு இழுப்பு விசையை இந்த காருக்கு வழங்கும். இவர் ஒரு மாறா வேகம் 36 கிலோமீட்டர் (h-) போறாரு. மாறா வேகம்னா ஆர்முடுகள் என்னது? 0. ஆர்முடுகள் 0 இருந்தா விளையல் விசை என்னது? 0. விளையல் விசை 0 இருந்தால் எஃப்பும் 480 நியூட்டன் எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். அதாவது என்ஜினின் இழுப்பு விசையும் 480 நியூட்டனும் சமனாக இருக்கணும். என்ஜின் இழுப்பு விசை எவ்வளவுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம், 480 நியூட்டனாக இருக்கு. வலு காணலாம், E = F × V. ஆனா இந்த சமன்பாட்டுல விக்கு பதிலா நீங்க மீட்டர் செகண்ட் -1 தான் போடணும். அப்ப அந்த 36 கிலோமீட்டர் (h-) நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், மீட்டர் செகண்ட் -1 மாத்தணும். மாத்த தெரியுது? 36 கிலோமீட்டர் மீட்டரா மாத்துறதுக்கு 1000 பெருக்குவீங்க. (h-) கீழே ஹவர் இருக்கு, அதை நிமிஷம் மாத்துறதுக்கு 3600, என்னது 10 இருக்கும். அப்ப இது சமன் 10 ms - 1. சரி, இப்ப நம்ம செய்யலாம். இப்ப வலு பாத்தீங்களா இருந்தால் எஃப் எவ்வளவு? இழுப்பு விசை 480, விக்கு பதிலா 10 மீட்டர் செகண்ட் -1. ஓகே, இதுதான் வலு. ஏசி இந்த வலு எவ்வளவு? 1.2. சரியா? 1.2 வாட். ஏசி ஆன் பண்ணிருக்கும் போது தான் கேள்விக்கிறோம். ஏசி இந்த வலு P' போடுறேன், அது 1.2 கிலோவாட், அதாவது 1200 போடலாம். மொத்த வலு எவ்வளவு? P P'. இதை நீங்க இந்த ஸ்டெப் செய்யறதுக்கு முன்னுக்கு எழுதி காட்டீங்கன்னா சரி. மொத்த வலு P P'. இங்க பாத்தீங்கன்னா 4800, 1200 6000, 6 கிலோவாட் என்ன போடலாம். சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால், ஒரு மணித்தியாலத்தில் மொத்த வலு நுகர்ச்சி எவ்வளவுன்னு பார்க்க போறோம். வலுங்கிறது என்னது? ஒரு செகண்ட்ல உள்ள சக்தி நுகர்ச்சி. ஒரு மணித்தியாலத்துல பாக்குறதுக்கு இத நீங்க ஒரு மணித்தியாலத்தால பெருக்கி விட்டீங்கன்னா சரி, வெட்டுன்னு இருக்கு, அதை ஒரு மணித்தியாலமாக நீங்க மாத்த போறீங்க. சரியா? ஒரு மணித்தியாலத்தில் உள்ள மொத்த வலு நுகர்ச்சி ஒரு செகண்ட்ல 6000 வெட். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டி வரும்? 6000 வெட்டுங்கிறது ஒரு செகண்ட்ல. சரியா? ஒரு செகண்ட்ல. ஒரு ஹவருக்கு பாக்குறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? 3600 பெருக்கணுமா? ஒரு செகண்ட்ல இவ்வளவாக இருந்தால் 3600 பெருக்கணும். இப்ப ஒரு ஹவர்ல உள்ள மொத்த வலு நுகர்ச்சி உங்களுக்கு வரும். இப்போ நம்மளுக்கு பயன்படுத்தத்தக்க மொத்த வலு எவ்வளவு? 12 கிலோவாட் ஹவர். இது என்னன்னு வரும்னு சொன்னால் வெட் செகண்ட் அளவுக்கு வரும் இல்லையா? நம்மளுக்கு மேல கிலோவாட் ஹவர்னு தானே இருக்கு. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், நான் வெட் ஹவர்லயே நான் விட எடுக்கிறேன். அப்பதான் ஈஸி. அப்பதான் சுருக்கெல்லாம் ஈஸி. நம்ம ஈஸியா ஷார்ட்டா சுருக்க பாக்குறோம், அவ்வளவுதான். ஹவர்லயே எடுக்க போறேன். நான் இங்க செகண்ட்ல பிரதியிடாம ஹவர்ல பிரதியிடல, ஒரு ஹவர் தானே. சரி, அப்ப நம்மளுக்கு விட வரும் 6 கிலோவாட் ஹவர். அதாவது ஒரு மணித்தியாலத்துல 6 கிலோவாட் ஹவர் பயன்படுத்தப்படுது. நம்ம பயன்படுத்தக்கூடியது மொத்தமா 12 கிலோவாட் ஹவர். ஆகவே வலு பிரயோகிக்கப்படும் மொத்த நேரம் என்னவாக இருக்கும்? 12 கிலோவாட் ஹவரின் கீழ் 6. நம்மகிட்ட இருக்குது 12, அதுல ஒரு ஹவருக்கு 6 தான் யூஸ் பண்ணலாம். ஆகவே மொத்தமா எத்தனை ஹவர் யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் 2 ஹவர் யூஸ் பண்ணலாம். இப்போ காருண்ட வேகம் தெரியும், போன டைம் தெரியும், இடப்பெயர்ச்சி UT. காருக்கு திசை போட்டு SMUT. நீங்க எப்படி படம் வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி திசை போடுங்க. SMUT. U எவ்வளவு? 36. இந்த ஹவர்ல தானே டைம் எடுத்திருக்கோம், ஹவர்லயே போடும். கிலோமீட்டர் ஹவர் -1 இன்டூ Tக்கு பதிலா 2 ஹவர். அப்ப எவ்வளவு? 72 கிலோமீட்டர் அரைவாசி பவரை யூஸ் பண்ணி இவரால போக முடியும். சரியா?
அல்லது 72,000 இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி என்னது? ஏசி பிரயோகிக்கப்படாம இருக்கும்போது. ஏசி பிரயோகிக்கப்படாட்டி மொத்த வலு இந்த பி டேஷ் கூட்டு படாது. அதாவது 4800 தான் மொத்த வலுவாக இருக்கும். சரியா? அப்ப நீங்க என்ன செய்ய போறோம்னா, திருப்பி நான் அதை அழிக்கிறேன். பிரயோகிக்கப்படும் வலு எவ்வளவாக இருக்கும்? பிரயோகிக்கப்படும் வலு P ஆக இருக்கும். சரி, அதாவது 4800 வெட். ஒரு மணித்தியாலத்தில் பிரயோகிக்கப்படும் வலுவின் நுகர்ச்சி, ஒரு மணித்தியாலத்தில் நுகரப்படும் சக்தி அது எவ்வளவாக இருக்கும்? 4800 வெட் தர ஒரு ஹவர்ல, அதாவது 4800 4.8 கிலோவாட் ஹவர். சரியா? நமக்கு இருக்க மொத்த சக்தி எவ்வளவு? 12 கிலோவாட் ஹவர். ஒரு ஹவர்ல பயன்படுத்துறது 4.8 கிலோவாட் ஹவர். ஆகவே எத்தனை ஹவர் போலான்னு பார்ப்போம். ஏசி இல்லாமல் பிரயாணம் செய்யக்கூடிய நேரம் சமன் 12 கிலோவாட் ஹவர் என்கில் 4.8 கிலோவாட் ஹவர். இதை சுருக்கினால் உங்களுக்கு டைம் வரும் 2.5 ஹவர் போகலாம். சரியா? வேகம் தெரியும் தானே? ஆகவே காருக்கு இந்த திசையில எஸ் சமன் யூடி போடுங்க. யூ எவ்வளவு? 36 கிலோமீட்டர் ஆகும். -1 எவ்வளவு டைம்? 2.5 ஹவர். 72 18 எவ்வளவு? 90 கிலோமீட்டர் போகலாம். ஏசி ஆன் பண்ணியிருந்தா 72 கிலோமீட்டர், ஏசி ஆஃப் பண்ணியிருந்தா 90 கிலோமீட்டர் போகலாம். அடுத்து டி பாட்டு போறோம். ஈஸியான ஒரு கேள்வி தான். டி பாட்டு போறோம். மேற்குறித்த மோட்டார் காரின் உள்ளகத்தை வெப்பமாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் மின் சுற்று ஒரு 2இல் காட்டப்பட்டுள்ளது. குளிரான வானிலையின் போது காரின் உள்ளகத்தை வெப்பமாக்க வேண்டிய போது சாரதி ஒரு ஆளியை பயன்படுத்தி தடை R1 அல்லது தடை R2 ஒரு ஓட்டத்தை செல்ல செய்யலாம். R1 R2 ஆகிய தடைகளினூடாக செல்லும் ஓட்டம் திரயமாக்கி உள்ளகத்தை வெப்பமாக்குகின்றது. காலப்போக்கில் பேட்டரியில் அகத்தடை உண்டாகின்றது என கருதுக. அகத்தடை 10 ஓமை கொண்ட ஒரு அம்பியர் மானியும் ஒரு லட்சிய வோல்ட் மானியும் சுற்றி சோதிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, அகத்தடை 10 ஓமை கொண்ட அம்பியர் மானி, ஆனால் லட்சிய வோல்ட் மானி. சரியா? சாரதி OPஐ அல்லது OQவை தொடுப்பதன் மூலம் சுற்றை பூரணப்படுத்தலாம். குறைந்த வலுவிரய வீதத்தையும் உயர்ந்த வலுவிரய வீதத்தையும் பெறுவதற்கு உகந்த தொடுப்புகளை இனங்கண்டு, உதாரணமாக தொடுப்பு OX செய்யும் போது வெப்பமாக்கியின் ஊடாக ஓட்டம் செல்லாத அதே வேலை. OXங்கிறது மேல இருக்கு, அதோட எந்த சுற்றுமே இல்லை. அதோட நீங்க கனெக்ட் பண்ணும்போது வெப்பமாக்கியின் ஊடாக ஓட்டம் எதுவுமே போகலாம். சுற்றிலிருந்து R1ம் R2ம் தொடுப்பாற்றப்படும். எந்த இடத்துல உயர் சக்தி விரயம் இருக்கு, எந்த இடத்துல குறைந்த சக்தி விரயம் இருக்குன்னு பார்க்கத்தான். R1 விட R2 பெருசா இருக்கு இல்லையா? R1 விட R2 பெருசா இருக்கு. நீங்க நேரடியாவே சொல்லலாம் R1 விட R2 பெருசு. ஆகவே நீங்க சொல்லலாம் R1 தொடுக்கப்படும் போது, அதாவது OP தொடுக்கப்படும் போது, சரியா? OP தொடுக்கப்படும் போது அம்பியர் மானி ஊடான வாசிப்பு, சரியா, I1 என்க. R2 தொடுக்கப்படும் போது அம்பியர் மானி ஊடான வாசிப்பு I2 என்க. R1 விட R2 பெருசு தானே? ஆகவே I1 I2 விட பெருசா இருக்கும். I1 I2 விட பெருசா இருக்கும். ஏன்னா பெரிய தடை இருக்கும்போது கொஞ்சம் கரண்ட் தான் போகும். R1 விட R2 பெருசு. ஆமா, அப்ப பெரிய தடை இருக்கும்போது கொஞ்சம் கரண்ட் தான் போடும். I1 I2 விட பெருசாக இருக்கும். ஓகே. வலுவிரயம் P சமன் V × I. V மாறுதா? V காலப்போக்குல தான் மாறுது. சரி, இப்பவே மாறல, போட்ட உடனே எல்லாம் மாறல. V காலப்போக்குல மாறுதான், வகத்தடையான் கூடுது, அப்படி இப்படி சொல்றாங்க. சரி, பிரச்சனை இல்லை, அது நம்ம பிறகு பார்ப்போம். போட்ட உடனே P சமன் V × I V மாறாது. அப்ப வலுவிரயம் P I பெருசா இருக்கும் போது பெருசா இருக்கும். அதாவது I1 கரண்ட் ஓடும் போதுதான் வலுவிரயம் பெருசாக இருக்கும். சரி, அதை நீங்க வசனமா எழுதுங்க. I1 மின்னோட்டம் P சமன் V × I இன் படி I சமன் I1 ஆக இருக்கும் போது பெரிய வலுவிரயம் காணப்படும். ஆளி R1 உடன் தொடுக்கப்பட்டிருக்கும் போது அல்லது OPக்கு தொடுக்கப்பட்டிருக்கும் போது உயர் வலுவிரயம் இருக்கும். ஆளி OQக்கு தொடுக்கப்பட்டிருக்கும் போது குறைந்த வலுவிரயம் காணப்படும். இப்ப அது ரெண்டையும் எழுதி கொடுத்தீங்கன்னா சரியில்லையே. அடுத்த கேள்வியை பாருங்க. எனது வெப்பமாக்கிகள் தொழிற்படாமல் இருக்கும் போது வோல்ட் மானின் வாசிப்பு 255 வோல்ட் ஆகும். அதாவது பேட்டரி 255 வோல்ட். சுற்றானது R1 உடன் தொடுக்கும் போது வோல்ட் மானின் வாசிப்பு 250 வோல்ட்டிற்கும் விழும். அதே வேளை R1 உடன் தொடுக்கும் போது வோல்ட் மானி வாசிப்பு 250க்கும் விழுதான். அம்பியர் மானி வாசிப்பு 5 ஆம்பியர் ஆகும். பேட்டரியின் மின்னியக்க விசை, பேட்டரியின் அகத்தடை, தடை R1 தடை பெருமானம் ஆகியவற்றை கணிக்கும். ஓகே, நம்ம இந்த கேள்வி செய்யறதுக்கு படத்தை தனித்தனியா வரைஞ்சுக்கிறது பெட்டர். அம்பியர் மானிக்கு அகத்தடை ஒண்ணு இருக்கு, அதை நான் தனியா எடுக்கிறேன். தனியா எடுத்தால் அது 10 ஓம் தடை ஆகும். இவர் ஒரு லட்சிய அம்பியர் மானி வந்துடும், அதாவது வெறுங்கம்மி மாதிரி வந்துடும். பேட்டரிக்கு ஒரு அகத்தடை இருக்கு, அதை நான் தனியா வரைகிறேன். அது ஒரு ஸ்மாலார்னு போடும். பெரிய ஸ்மாலார்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வேற தடை R1 தடை, R1க்கு பெருமானம் கேட்கறாங்க. ஓகே, ஆரம்பத்துல சுவிட்ச் எதுக்குமே கனெக்ட் பண்ணாம இருக்கும்போது 255 வோல்ட். அதாவது பேட்டரிக்கு மட்டும் இருக்க மின்னியக்க விசை V சமன் 255 வோல்ட். R1க்கு தொடுக்கும் போது அது என்ன மாறுதான்? 200. இவர் முடிவெளி தடையில, இவர் முடிவெளி தடை, இது கூட மின்னோட்டம் போட போறது. இப்ப பாருங்க, R1 கொடுக்கப்படும் போது இந்த வோல்ட் அளவு 250 வோல்ட்டாக காணப்படுது. அதான் வோல்ட் மானி வாசிக்குது. சரியா? இங்க தொடுக்கப்படும் போது ஒரு மின்னோட்டம் ஓடும்.
மின்னோட்டம் ஓடுமாக இருந்தால் இந்த வோல்ட் மணி எதை வாசிக்குது? அகத்தடை பேட்டரி 2 பேருக்கும் குறுக்க உள்ள அழுத்தத்தை தான் வாசிக்குது. அதாவது இப்போ வாசிக்கப்படுற வாசிப்பு 250 வோல்ட்ங்கிறது என்னது? அவர்கிட்ட மின்னியக்க விசை E மைனஸ் அந்த ஆறுங்கிற அகத்தடையில விழுற அழுத்தம் இல்ல. இதுல ஐ தந்திருக்காங்க தானே, எத்தனை ஆம்பியர்? 5 ஆம்பியர். சரியா? அப்போ 250ன்றது E எவ்வளவு? 255 மைனஸ் 5 இன்டூ அகத்தடை 6. இதுல இருந்து நீங்க 6 காணலாம். இதை மாற்றம் செய்தால் 5 சமன் 5 6 சமன் 1 ஓம்னு நிற்கும். சரியா? இது என்னது? பேட்டரியின் அகத்தடை ஸ்மாலார். இப்ப ஸ்மாலார்னு நீங்க போடுறீங்க, அப்ப நீங்க வழங்கப்படுத்தணும். ஸ்மாலார் என்பது பேட்டரியின் அகத்தடை என்க அப்படி போட்டுதான் எழுதணும். இருக்குன்னு எல்லா கேள்வியிலும் அந்த மாதிரி தான். அப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. வேற என்ன காணணும்? R1 தடை காணணும். இப்ப பாருங்க, இதுல வார மின்னோட்டம் இப்படியே போயிருக்கும். அதாவது R1க்கு கூடான மின்னோட்டம் உங்களுக்கு தெரியும் 5 ஆம்பியர். இதுல 250 வோல்ட் 10 ஓம்ங்கிற தடை கூடாக 5 ஆம்பியர் கரண்ட் ஓடுது. அப்ப அதுல விழுத அழுத்தம் என்னவாக இருக்கும் சொல்லுங்க. 10 ஓம் தடையில் விழும் அழுத்தம் சமன் V சமன் IR இல்லையா? I எவ்வளவு? 5 ஆம்பியர். R எவ்வளவு? 10 ஓம் 50 வோல்ட். ஆகவே R1 தடையில் விழும் அழுத்தம் எவ்வளவா இருக்கும்? 250ல 50 இங்கே விழுந்துட்டால் மிச்சம் 200 இங்கே விழுந்திருக்கும். R1ல் விழும் அழுத்தம் சமன் 250 மைனஸ் 50 200. இப்ப R1க்கு குறுக்க உள்ள அழுத்தம் 200 கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் கூடான மின்னோட்டம் கண்டுபிடிச்சிட்டீங்க. V சமன் IR. R1க்கு V சமன் IR பிரயோகிக்க எவ்வளவு? 200. I எவ்வளவு? 5. R1 சமன் 40 வரப்படும் இல்லையா? ஈஸியான கேள்விகள் தான். அடுத்து என்ன சேர்த்தாம்? R1 காண்க, பேட்டரியின் அகத்தடை காண்க, மின்னியக்க விசை, பேட்டரியின் மின்னியக்க விசை காண்க. பேட்டரியின் மின்னியக்க விசை அதை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அதை ஃபர்ஸ்டாவே காணலாம். மின் இயக்க விசை, அதாவது எந்த மின்னோட்டமும் ஓடாத போது வோல்ட் மணி வாசிக்கிற வாசிப்பு எவ்வளவு? 255 வோல்ட். அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்? அகத்தடை காணலாம். அதுக்கு அடுத்து R1 காணலாம். ஈஸி தான். அடுத்த கேள்வி பாருங்க. மேலே D2ல் குறிப்பிட்ட வலு வகையில் தொழிற்படும் போது வெப்பமாக்கியின் வலு விரயத்தை கணிக்கலாம். வலு விரயம் காண போறோம். ஓடுற மின்னோட்டம் தெரியும், தடை கண்டுபிடிச்சோம், வலு விரயம் காணலாம். சமன் V போடலாம். V போட்டும் நீங்க காணலாம். குறுக்கருக்கு அடுத்த வேறுபாடு தெரியும் தானே? எவ்வளவு? 200 வோல்ட். R1க்கு குறுக்க. R1ல தான் விரயமாக போகுது வலு. சரியா? R1ல குறுக்க இருக்குது 200 வோல்ட். மின்னோட்டம் எவ்வளவு? 5. 200 வோல்ட் 5 உங்களுக்கு 1000 வெட்டுன்னு வரும். அப்படி இல்லையா? அவங்க தந்த தரவுகளே போங்க. I²R. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சதை விட அவங்க தந்த தரவுகள்ல போறது பெட்டர். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது பிழையாக இருந்தால் அடுத்த ஸ்டெப்ல தான் பறிச்சு போயிடும். இங்க 5 ஆம்பியர் அவங்க தந்தது தானே, அப்ப நீங்க நேரடியா போட வேண்டியதான். R1 நீங்க கண்டுபிடிச்ச வச்சிருக்கீங்க 40 1000 வெட் அல்லது 1 கிலோ. அடுத்த கேள்வி அவ்வளவுதான் இல்லையா? அவ்வளவுதான். ஓகே, இது ஒரு சின்ன ஒரு கேள்வி. நான் R2 பக்கத்துக்கு அவங்க போகவே இல்லை. நார்மலான ஒரு சின்ன ஒரு கேள்வியாக இதை வடிவமைச்சிருக்காங்க. கொள்ளளவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கொள்ளளவுங்கிறது என்னது? ஒரு மணித்தியாலத்துல எவ்வளவு மின்னோட்டம் வருது. அது ஒரு ஓட்டம். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு மின்னோட்டமாக இருக்கு. மற்றபடி இது ஒரு சின்ன ஒரு